அரவாணிகளோட விஷயத்துல இஸ்லாத்தோட நிலைப்பாடு என்ன? அதாவது அரவாணி என்று சொல்றாங்கல்ல, அரவாணின்னா இப்ப திருநங்கை, இப்ப உள்ள பேர் என்னது? அந்த காலத்துல 9ண்டாங்க, அதுக்கப்புறம் அரவாணிண்டாங்க, இப்போ உங்களுக்கு பேர் என்னது? திருநங்கைன்னு பேரு. திருநங்கைகளுடைய நிலை என்ன? நம்மெல்லாம் சாதாரண நங்கையா? நீங்கெல்லாம் திருநங்கை, மரியாதைக்குரிய நங்கை யாரு? அவங்களுக்கு பேர் வச்சுட்டாங்க. நம்மளாம் சாதாரண நங்கைன்னா பொம்பளைன்னு அர்த்தம். நம்மளையெல்லாம் சாதாரண நங்கை ஆக்கி போட்டு அவளுக்கு என்ன பேர் கொடுத்துட்டாங்க? இப்ப திருநங்கைன்னு பேரை கொடுத்துருக்குறாங்க. இதை பத்தி இஸ்லாத்தின் நிலை என்ன அப்படிங்கிறாங்க. அறிவியல்ல, விஞ்ஞானத்துல, மருத்துவ ரீதியாக அரவாணிகளுடைய நிலை என்னவோ அதுதான் இஸ்லாத்தின் நிலை. நல்லா விளங்கிக்கணும். உலகத்தில் உள்ள எவன் இதை விளங்கின மாதிரி தெரியல. மருத்துவ ரீதியாக அரவாணின்னா யாரு? அரவாணி என்று சொன்னால் ஆணாக உருவாவதற்கு உரிய அந்த கரு ஒரு ஃபால்ட் ஆகி போய் அந்த ஆணாக உருவாகாமல் ஒரு நடுத்தர படைப்பா உண்டாகிறதுக்கு பேர் தான் அரவாணிங்கிறது. அதாவது பெண்ணா உருவாகிறது அரவாணி ஆகாது, பெண்ணாவே உருவாகி போயிடும். ஆண் என்ற படைப்புக்கு உரிய அந்த உயிரணு தான் என்னவா மாறுது? அதுல ஒரு ஃபால்ட், கண் இல்லாமல் போறது, மூக்கு இல்லாமல் போற மாதிரி அவனுக்கு அந்த ஒரு ஆண்மை தன்மையில ஒரு ஃபால்ட் வர்றதுனால ஏற்படக்கூடியதுதான் அரவாணி என்பது. ஆணாக உள்ளவர்கள் தான் என்னவா இருப்பாங்க? அரவாணியா மாறுவார்கள். பெண்ணாக உருவாகக்கூடிய கரு அரவாணி ஆகாது. வழங்குதா? ஆணுக்கும் பெண்ணுக்கு நடுவில் உள்ளது தான் அது. பெண்ணுக்கு கீழே உள்ளது கிடையாது. பெண்ணுக்கு கொஞ்சம் மேலையும் ஆணுக்கு கொஞ்சம் கீழையும் உள்ளது. ஆணாக உருவாகிறதுக்கு உள்ளது மைனஸ். இதுதான் விஞ்ஞானபூர்வமான ஒரு விஷயம். அப்ப இந்த அரவாணிகள் என்று சொல்லக்கூடியவர்கள்ட்ட ஆண் என்று சொல்வதற்குரிய ஒரு தன்மையும் அவர்கள்ட்ட இருக்காது, பெண் என்று சொல்வதற்குரிய அந்த தன்மைகளும் அவங்கள்ட்ட இருக்காது. ஆனால் இவர்கள் ஆணாக உருவாகுவதில் ஏற்பட்ட கோளாறு, ஊனத்தின் காரணமாக அந்த ஆணாக உருவாகாமல் போனவர்கள். இதான் சயின்ஸ்ல இதான் சொல்லுகிறது. இஸ்லாமும் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, அவங்கள ஆணாக ட்ரீட் பண்ணுங்க. அரவாணிகளை எந்த லிஸ்ட்ல சேர்க்க சொல்லுது இஸ்லாம்? அவனை நடுவுல ஒரு இனமா ஆக்காதீங்க, அது ஆம்பளை தான். அரவாணிகள் என்பதுல ஆண் தன்மைங்கிற அந்த ஒரு விஷயத்தில் அவன் ஆணாக இல்லாவிட்டாலும் அவனுடைய தோற்றம், போக்குவரத்து எல்லாமே என்னதான்? அது ஆண் தானே தவிர அவனை பெண் லிஸ்ட்ல சேர்த்தரக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டில் அவங்க மனைவிமார்களோட, அவங்க மனைவியோட இருக்கும்போது இந்த அரவாணி ஒரு ஆள் உட்காந்து அவங்களோட பேசிட்டு இருக்கிறார். அந்த காலத்தில் இந்த பொம்பளை மாதிரி ஆகிக்கிறோம். இந்த அரவாணியா இருக்கிறாங்களா என்ன செய்வாங்க? பொம்பளை மாதிரி உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க? பெண்கள் அமர்ந்திருக்கிற இந்த சபைகள்ல அரவாணிகளை விடாதீங்க, வெளியேற்றிருங்க, நுழையக்கூடாதுன்ட்டாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரவாணிகளை எப்படி பார்க்க சொல்றாங்க? ஆம்பளையாத்தான் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். இவங்க என்ன செய்யறாங்க? இந்த அரவாணிகள் கேவலப்படுத்தப்படுறாங்கல்ல, அதுக்கெல்லாம் என்ன காரணம்? அவன்கிட்ட பொம்பளைத்தனம் ஒண்ணுமே இல்லை, ஆனால் பொம்பளைவா நடிக்கிறான். அதனால அது கேவலம். எதனால அந்த கேவலம் வருது? பெண்ணுக்கு உரிய எந்த தன்மையும் இல்லாம, குரல் கூட பொம்பளை குரலா இருக்காது, பேசினா நல்லா தெரிஞ்சு போயிடும். வழங்குதா? குரல் கூட அப்படி இருக்காது. தாடி மீசெல்லாம் சிரிச்சிட்டு இருப்பானுவோ. இதான் அரவாணிகள்கிட்ட எல்லாமே இருக்கும். ஆண்மை மட்டும்தான் இருக்காரு தவிர மற்றபடி எல்லாமே ஆண்மைக்கு ஆண்களுக்குரிய அம்சங்கள் தான் இருக்கும். வேணும்னு ஒரு ஜாக்கெட் மாதிரி போட்டுக்கிட்டு, வேணும்னு செயற்கையா ஒரு பொம்பளை மாதிரி ஒரு தோட்டத்தை காட்டிக்கிட்டு நடிக்கும் பொழுது அப்ப ஆண்களுடைய கேலிக்கு உள்ளாவத்தானே செய்வாங்க. இவன் இந்த ஆண்மை இல்லைன்னு சொன்னா, ஆம்பளை மாதிரி கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு நடந்து வந்தான்னு சொன்னா இவன் யாராவது கேலி பண்ணுவாங்களா? கல்யாணம் பண்ணு பேச்சு வரும்போது, இல்லை நான் ஒரு லட்சியத்துக்காக கல்யாணம் பண்ணலன்னு எனக்கு பொய் சொல்லிக்கிட்டு இருந்தான்னு வைங்க, அவனை எவனாவது கேலி பண்ண முடியுமா? முடியாது. எத்தனை பேர் நம்ம நாட்டில் ஜனாதிபதியாக பிரதமராகலாம் இருந்தாங்க கல்யாணம் பண்ணாம. அப்படி இருந்து போக வேண்டியது தானே. இவன் என்ன செய்யறான்? அப்ப அதை விட்டுவிட்டு வேணும்னு செயற்கையா பொம்பளை மாதிரி ஆக்கிக்கிட்டு, பொம்பளை மாதிரி சேலையை உடுத்திக்கிட்டு, பொம்பளை மாதிரி ஜாக்கெட்டை வச்சு, பொம்பளை மாதிரி ஒரு தலுக்கி மினிக்கி வேணும் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது ஆண்களுடைய கேலி பார்வைக்கு உள்ளாகலாம். ரேஷன் கார்டுல இப்ப என்ன பண்றாங்க? வாக்காளர் லிஸ்ட் பாத்தீங்களா? இப்ப வாக்காளர் பட்டியல் என்ன வந்திருக்குது? இந்த தொகுதியில என்ன தொகுதி இது? ஆவடியா? ஆவடியில ஆண்கள் இத்தனை, பெண்கள் இத்தனை, திருநங்கை இத்தனைன்னு போடுறாங்க. என்ன செய்யறான்? வாக்காளர் பட்டியல மூணாக்கி விட்டான். ஏன் ஆம்பளையில சேர்த்து விட வேண்டியதானே? அவனை என்ன செய்யணும்? சயின்டிபிக்கா, விஞ்ஞான ரீதியாக ஆம்பளை கணக்குல சேர்த்து விட்டா முடிஞ்சு போச்சு கதை. ஆம்பளை கணக்கில் சேர்க்கறதுக்கு பதிலாக இவனே என்ன செய்யறான்? மூணாவது ஒரு இனமாக உருவாக்கும் பொழுது அந்த இனம் கேலிக்கு உரியதான் ஆகும்.
ஒன்று ஆணாகவே இருந்தால் கேலிக்குரியதாகாது, பெண்ணாகவே இருந்தால் கேலிக்குரியதாகாது, ஒரு வித்தியாசமாக இருந்தால் கேலிக்குரியது தானே ஆகும். அப்படித்தானே? ஒரு 5 விரல் இருக்கு ஒருத்தனுக்கு கேள்விக்குரியது ஆகாது. 6 விரல் இருந்தால் கேள்வி பண்ணுவாங்க எல்லாரும். ஒரு டிஃபரெண்டாக இருந்தால் என்னவாகும்? கேள்விக்குரியது ஆகுமா இல்லையா? அந்த மாதிரி உள்ளவர்கள், அது ஒரு ஊனமாக இருக்கக்கூடியவர்கள் அதை மறைத்து கொண்டு அதை காட்டாம என்ன செய்யணும்? ஆம்பளை மாதிரி நடந்துக்க. அரவாணிகளாக இருக்கக்கூடியவர்கள் வெளி தோற்றத்தில் ஆண்களாக நடந்து கொள்ள வேண்டும். கல்யாண பேச்சு வரும் பொழுது கல்யாணத்தில் எனக்கு விருப்பம் இல்லை, நான் ஒரு பெரிய கோடீஸ்வரனா போய் தான் கல்யாணம் பண்ணப்போ எனக்கு சொல்லிக்கிற வேண்டியதானே. இப்படி என்னத்தையாவது சொல்லி தப்பிச்சுக்கணுமே தவிர, ஆண்மைங்கிற ஆம்பளையாகத்தான் கடைசி வரைக்கும் நடக்கணுமே தவிர, பொம்பளை மாதிரி அவர்கள் இறங்கும் பொழுதுதான் எல்லா அது ஒரு பிரச்சனையாகவே நாட்டில் உருவாகி இருக்கிறது. சரி, நாங்கள் இருக்கிற இந்தியாவில் மட்டும்தானே அந்த கூத்து இருக்குது, உலகம் பூரா அரவாணி இருக்கத்தானே செய்வான். அதான் இந்தியாவில் எப்படி ஆணா பிறக்கக்கூடியவன் வந்து ஒரு ஊனத்தினால ஒரு குறைபாடோட பிறக்கிறானோ, அமெரிக்காவில் எப்படி இருப்பான்ல. அமெரிக்காவில் இந்த மாதிரி திருநங்கை நீங்க பார்க்க இயலுமா? பார்க்க முடியல. ரஷ்யாவில் இந்த மாதிரி பண்றாங்களா அரவாணி கூத்து, இந்த மாதிரி கூத்து அடிக்கிற எவனையாச்சும் ரஷ்யாவில் பார்க்க இயலுமா? அவன் ஆம்பளையா நடமாடிட்டு போயிடுறான். அவன் என்ன செய்யறான்? அமெரிக்காவில் இப்படி பிறக்கிறவன்லாம் ஆணாகவே நடக்கிறான், எவனுடைய கேலிக்கும் உள்ளாவது இல்லை. ரஷ்யாவில் இது மாதிரி பிறக்கிறவன் ஆணாகவே ஆயிக்கிறான், அவனை எவனும் கேலி பண்ணுவது இல்லை. இந்த நாட்டில் மட்டும்தான் இந்த கூத்து நடக்கிறது. அப்ப என்ன காரணம்? மிஸ்டேக். இவங்கள்ட்ட சிந்தனை, பார்வை கோளாறு, சிந்தனை கோளாறு. ஒரு நீதிமன்றத்தில் கூட அவர்கள் ஆணாக ட்ரீட் பண்ணி தீர்ப்பளித்தாங்க. அதையும் குப்பையில் போட்டு 3வது பாலினம்னு ஒன்று உண்டாக்குறான் இவன் தேவையில்லாம. அவன் ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல, அவங்க ஒரு தனி இனம்னு சொல்லி வாக்காளர் பட்டியலில் ரேஷன் கார்டு வரைக்கும் என்ன செய்யறான், அந்த மாதிரி பிரித்து எடுக்கிற ஒரு காட்சியை பார்க்குறோம். அதனால இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படையில் இந்த அரவாணி தன்மை யார்த்தையாவது இருக்குமையானால் அவர்கள் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் வெளிப்படை ஆம்பளையை போலவே நடந்து கொண்டார்களேயானால் சமூகத்தில் எல்லாரையும் போல கௌரவமாக அவர்கள் இருப்பார்கள், யாருடைய கேலிக்கும் அவர்கள் உள்ளாக மாட்டார்கள். இந்த அறிவுரையை தான் என்ன செய்யணும், அரவாணிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு நம்ம சொல்லணும்.